अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि திருவகீந்திரபுரம் என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் தேவநாயகன். அவனை திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்கிற பொழுது அடியவர்க்கு மெய்யனாகிய தெய்வநாயகன் என்று அருளி செய்தார். அதனால் அவனுக்கு அடியவர்க்கு மெய்யன் என்கிற திருநாமம் உண்டு. அதை அப்படியே சம்ஸ்கிருதத்திலே தாசசத்யன் என்பதாக சில ஸ்லோகங்களிலே வேதாந்த தேசிகன் காட்டியிருக்கிறார். அதே போல் அடியவர்களுக்கு மெய்யன் என்கிறது எந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறது? அடியவர்களை ஒருபோதும் கைவிடாமல் அவர்களை ரட்சிப்பவன் என்கிற அர்த்தத்தை தெரிவிக்கிறது அல்லவா? ஆகையினாலே அந்த எம்பெருமானுக்கு அச்சுதன் என்றும் திருநாமம் உண்டு. அச்சுதன் என்னால் அடியவர்களை நழுவ விடாதவன். அந்த அச்சுதனை பற்றி ஒரு 100 ஸ்லோகங்களை அருளி செய்திருக்கிறார். ஆகையினாலே இந்த ஸ்தோத்திரத்திற்கு அச்சுத சதகம் என்றே பெயராக அமைந்திருக்கிறது. இந்த அச்சுத சதகத்திலே அந்த திருவேகேந்திரபுரம் தேவநாயக பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் அனுபவித்தவர், அவனிடத்திலே சரணம் புகுந்தவர். கடைசியில் என்ன, இந்த ஸ்தோத்திரத்தை நிறைவு செய்கிற கட்டத்திலே அவனை தம்மை ரட்சிக்க வேணும் என்று பிரார்த்தித்து கொள்ளுகிறார். உன்னை சரணமடைந்திருக்கிற என்னை நீ கைவிடாமல் ரட்சித்தருள வேணும் என்று பிரார்த்தித்து கொள்ளுகிறார். அதிலே இப்பொழுது 94வது ஸ்லோகத்தை நாம் அனுபவிக்கிறோம். இதில் என்ன சொல்லுகிறார்? நான் பிறவியாகிற பெருங்கடலில் விழுந்து கிடக்கிறேன். அது கடலில் இன்னொரு விஷயம் சொல்ல போனால், இந்த பிறவி என்கிறது ஒரு பெரிய பாலைவனத்திலே விழுந்திருக்கிறா போலே. அப்பொழுது நாம் என்ன பண்ணுகிறோம்? பாலைவனத்திலே தாகம் தலையெடுத்தால் தண்ணீரை தேடி ஓடுவோம். இங்கே முன்னால் பார்த்தால் பாலைவனத்திலே சில இடங்களிலே தண்ணீர் இருப்பது போல ஒரு தோற்றம் தெரியும். அதற்கு கானல் நீர் என்று பெயர். உண்மையிலே அங்கே நீர் இல்லை, ஆனால் நீர் இருப்பது போல தோன்றும். அதை நோக்கி ஓடி எத்தனை தூரம் ஓடினாலும் அது நீர் இருக்காது. அப்படியே நாற்கெல்லாம் உலர்ந்து போய்விடும். அதுபோலத்தான் இந்த உலகத்திலே கூட நாம் ஏதோ சிலவற்றை இன்பம் பயப்பது என்று நினைத்து அதில் விழுகிறோம். ஆனால் அதில் எந்த இன்பமும் இல்லை என்பது தெரியவில்லை நமக்கு. இதனால் நாம் மேலும் மேலும் பாவத்தைத்தான் அடைகிறோம். அதிலிருந்து என்னை நீ காத்தருள வேணும் என்று இந்த 94வது ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் அந்த தேவநாயக பெருமானை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். கர்மமய கர்ம தப்தம் சுகமிருகதிருஷ்ணாபிஹி காபிஹி அப்யனார்திரம் காரயஸ்வ நிவృతం மாம் கரகசிசிரைஹி அச்சுதகடாக்ஷைஹி. கர்மமய கர்ம தப்தம். கர்ம என்னால் அதுதான் வெப்பம். இந்த கர்ம காலம் என்று சொல்லுவார்கள். நல்ல வெயில் காலத்தை கர்ம காலம். இந்த காலத்தில் அப்படியே வெப்பம் நம்மளை எப்படி தகிக்க பண்ணுகிறது? இந்த கர்மமய கர்ம தப்தம். இந்த கர்மங்கள் நாம் செய்கின்ற வினைப்பயன்கள் என்கிற வெப்பத்தாலே நான் தகிக்கப்படுகிறேன் என்கிறார். அப்படியே நம்ம இந்த வினைப்பயன்களெல்லாம் நம்மை எரித்து விடுகின்றன. அந்த சமயத்தில் நாம் என்ன பண்ணுகிறோம்? என்னால் இந்த சம்சாரத்தில் இருக்கிற பொழுது ஏதோ சுகத்தை அனுபவிப்பது போல நினைக்கிறோம்.
உலக வாழ்க்கையில் அவ்வப்பொழுது நமக்கு ஏதோ சுகம் ஏற்படுகிறா போல ஒரு பிரமம் தான் ஏற்படுகிறது. ஆனால் இது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால், மிருகதிருஷ்ணாபிஹி காபிஹி அபி அனார்திரம், துளியும் ஈரமில்லாத மிருகதிருஷ்ணாபிஹி. மிருகதிருஷ்ணா என்னால் காணல் நீர், அதாவது மிருகங்களுக்கு ஒரு தாகத்தை உண்டாக்கிடுமா. அது மிருகங்களெல்லாம் அது நினைத்து கொண்டு அந்த காணல் நீரை நினைத்து கிட்ட கிட்ட போயிட்டே இருக்கும். அது எவ்வளோக்கு இது போக போக அது காணல் நீர் தள்ளி தள்ளி போகும். அது உண்மையில் அங்கே நீரே கிடையாது. ஆனால் நீர் இருக்கிறா போல ஒரு எண்ணத்தை நமக்கு பொய்த்தோற்றத்தை உண்டாக்கி விடுகிறது. அதுபோலத்தான் இந்த உலக வாழ்க்கையிலே சுகம் என்கிறதே கிடையாது. ஆனால் சுகம் இருக்கிறா போல ஒரு பொய்த்தோற்றத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறது. அது துளியும் ஈரமில்லாதது என்றார். அனார்திரம் என்றார். உண்மையிலே காணல் நீரில் ஈரம் கிடையாதுன்றது உண்மை. அதே போல் இங்கேயும் கூட இந்த உலக வாழ்க்கையிலையும் கூட என்னென்னா துளி கூட கருணையே கிடையாது. அதற்கு ஈரம் கிடையாதுன்னு அர்த்தம். நெஞ்சில் ஈரம் இருந்தால் இப்படி செய்யுமா என்று கேட்கிறார்களே, அதுபோல் இங்கேயும் கூட சுகமிருக திருஷ்ணாபிஹி காபிரபி அனார்திரம், அதில் போய் நான் இப்படி தவித்து கொண்டிருக்கிறேன், வெப்பத்திலே அப்படியே எரிக்கப்படுகிறேன். அந்த சமயத்தில் நிஜமாகவே நினைத்து பாருங்கள், ஒருத்தன் காணல் நீரிலே, அதாவது பாலைவனத்திலே அகப்பட்டு கொண்டிருக்கிறான். ஒரே தாகமாக இருக்கிறது. அந்த தாகத்திற்காக அவன் தண்ணீரை தேடுகின்ற பொழுது எதிரிலே ஏதோ நீர் இருக்கிறா போல தெரிகிறதே என்று பார்ப்போம் என்று போய் பார்த்தால் அது வெறும் காணல் நீர், அதில் ஒன்றும் ஈரமே இல்லை, வெறும் மணல் தான் இங்கே இருக்கிறது என்று இவன் நினைத்திருக்கிற பொழுது அந்த சமயத்தில் திடீரென்று ஒரு ஆலங்கட்டி மழை என்று சொல்லுவார்கள். அப்படி மழை பெய்துதானால் அந்த ஆலங்கட்டி மழை என்று சொல்லுவார். அதாவது ஆலம் என்கிற சொல்லுக்கே தமிழிலே தண்ணீர் என்பது பொருள். அது ஆலின் மேலால் அமர்ந்தான் என்று ஆழ்வாருடைய பாசுரத்துடைய அந்த வியாக்கியானத்தில் எல்லாம் காட்டியிருக்கிறார்கள். ஆல் என்றால் தண்ணீர். ஆல் என்ற சொல்லுக்கு தண்ணீர் என்றும் பொருள் உண்டு. அதனால தான் தண்ணீரே நன்றாக கெட்டியாக அப்படி ஒரு கல் போல ஆகிவிட்டதானால் அதை ஆலங்கட்டி என்று சொல்லுகிறோம். ஆலங்கட்டி என்னால் என்ன? தண்ணீர் கட்டி. அது தண்ணீர் நன்றாக கட்டி ஒரு கல் போல இருக்கிறது. அப்படி சில சமயம் மழை பொழியும். அது மழை பொழிகிற பொழுது அப்படியே அந்த நம்ம என்ன சொல்லலாம், இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா என்ன சொல்லணும், ஐஸ் கட்டி மழைன்னு வாழ. அதுதான் ஆங்கிலத்தில் ஐஸ் என்று சொல்லுகிறோம். தண்ணீர் இறுகித்தானால் அதற்கு ஐஸ் என்று பேர் வைக்கிறோம் ஆங்கிலத்தில். அதுதான் தமிழிலே ஆலங்கட்டி என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆலங்கட்டி மழை அது பொழிந்தால், அதாவது இவன் இதில் தவிக்கிறான், சம்சாரமாகிற வெப்பத்திலே தவித்து கொண்டு இவனுக்கு நாக்கு உலர்ந்து போகிறது. தண்ணீரை தேடி போனால் காணல் நீர் தான் கண்ணிலே படுகிறது. அது உண்மையான நீர் நினைத்து கொண்டு அதன் பின்னாலே ஓடுகிறான். இவனுக்கு நீரே தென்படவில்லை. இவனுக்கு மேலும் நாக்கு வரலுகிறது. அந்த சமயத்திலே இந்த ஆலங்கட்டி மழை பொழிந்தால் எவ்வளவு அவனுக்கு இனிமையாயிருக்கும். நினைத்து பாருங்கள், எவ்வளவு ஆனந்தப்படுவான். அதுபோல எம்பெருமானே, நீ உன்னுடைய கட்டாட்சமாகிற ஆலங்கட்டி மழையை என் மீது பொழிய வேண்டும். ஆக இந்த உலக வாழ்க்கை பாலைவனம் போலே, அதில் இருக்கக்கூடிய சுகங்கள் எல்லாம் இந்த காணல் நீரை போல, அது உண்மையே கிடையாது. இவனுக்கு நாக்கு உலர்ந்து தண்ணீர் வேண்டும் என்று நினைக்கிற பொழுது அருகிலே போய் பார்த்தால் அதில் ஒன்றும் தண்ணீர் இல்லையே. அப்பொழுது ஆலங்கட்டி மழை பொழிந்தால் எப்படி இருக்குமோ அதுபோலத்தான் உன்னுடைய கட்டாட்சம் பொழிந்தால் என்று அதைத்தான் உத்தரார்த்தத்தில் என்ன சொல்லுகிறார், காரயஸ்வ நிர்வருத்தம் மாம் நிர்வருத்தம் காரயஸ்வ. இந்த வெப்பத்திலிருந்து விடுபட்டவனாக என்னை நீ செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும் என்னால் கரகாசிக்கிரை சிசிரைஹி, கரகாசிக்கு சிசிரைன மிகவும் குளிர்ந்தவைகளான ஆலங்கட்டிகள். அது எவை என்னால் அச்சுத கட்டாட்சைஹி, உன்னுடைய கட்டாட்சங்களாகிற ஆலங்கட்டிகளாலே என்னிடத்திலே பொழிந்து இந்த எம்பெருமானுடைய அந்த நோக்கம் நம்ம மேலே விழுந்தாலே போகிறோம். அதைத்தானே திருக்கச்சி நம்பிகள் அருளி செய்கிற பொழுது தொதுயிக்ஷண சுதா சிந்து வீதி விக்ஷேப சீகரைஹி காருண்யமாருதா நீதைஹி சீதளைரபிஷிஞ்சமாம் என்று தேவராஜ அஷ்டகத்திலே திருக்கச்சி நம்பிகள் என்கிற ஆச்சாரியர் அவர் அருளி செய்த ஸ்லோகத்தை நாம் முன்பே பார்த்திருக்கிறோம். அந்த அது போன்ற அர்த்தத்தை தான் இந்த இடத்துல வேதாந்த தேசிகன் சொல்லுகிறார். உன்னுடைய கட்டாட்சமாகிற குளிர்ந்த ஆலங்கட்டி போன்ற அந்த குளிர்ந்த கட்டாட்சங்களாலே என்னை நீ பொழிந்து, என் மீது பொழிந்து, இந்த சம்சாரத்தினாலே உலக வாழ்க்கையாகிற வெப்பத்தினாலே தகித்திருக்கிற எனக்கு நீ குளிர்ச்சியை ஏற்படுத்தி என்னை நீ அதிலிருந்து விடுவிக்க வேணும் என்று இந்த ஸ்லோகத்திலே
அவனை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். அதற்கு அடுத்தபடியாக 95வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறார். என்னன்னா, எம்பெருமானை பற்றாதவர்கள் இருக்கிறார்களே, அவர்களிடத்தில் அவர்கள் பார்வையிலேயே நான் படக்கூடாது. நான் எப்படி இருக்க வேண்டும்? உன்னுடைய அடியார்களுடைய கட்டாட்சத்துக்கு இலக்காக இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு விரோதிகளாக இருக்கக்கூடிய நாசிகர்களுடைய பார்வை நம் மீது பட்டால் அதுவே கூட நம்மை அழித்து விடுமா. அது கூட எனக்கு வேண்டாம் என்கிறார் 95வது ஸ்லோகத்திலே. தவ சிந்தன விமுகானாம் திருஷ்டி விஷாணாம் இவ தர்சனாத் மோச்சயன் அமிர்தமுகானாம் இவமாம் அச்சுத பக்தானாம் கமய நயனாசாரம். தவ சிந்தன விமுகானாம், தவ சிந்தன விமுகா என்னால் உன்னை சிந்திப்பதையே நினையாதவர்கள், பகவானை சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எதிரடையாக பேசுபவர்கள், அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால் திருஷ்டி விஷாணாம் இவ, அவர்களெல்லாம் திருஷ்டி விஷம் என்று சொல்கிறார். அதாவது சில பாம்புகள், இந்த பாம்புகளுக்கு திருஷ்டி விஷம் என்று பெயர் உண்டு. என்னென்னா ரொம்ப கொடிய பாம்புகள் சிலது, அது நம்ம கடிக்கவே வேண்டாம், அது வெறும் அப்படி கண்ணால் பார்த்தாலே விஷம் பரவிடுமா. அவ்வளவு கொடிய பாம்புகளாமல் கண்ணாலே பார்த்தாலே விஷம் பரவிவிடும், அதனாலேயே மரணம் சம்பவித்து விடும். அதனால் அந்த பாம்புக்கு என்ன பேர் வச்சிருக்கான்னா திருஷ்டி விஷம் என்று பேர் வச்சிருக்கார். திருஷ்டி விஷம் என்னால் கண் பார்வையிலேயே விஷத்தை உடையது என்று. அதுபோலத்தான் இப்படி பகவானை பழிப்பவர்கள் இருக்கிறார்களே, அவர்களும் கூட எப்படிப்பட்டவர்கள்? திருஷ்டி விஷம் போலே அவர்களுடைய பார்வை நம்ம மீது பட்டாலே நம்மை அதை அழித்து விடுமாம். அதனால் அப்படிப்பட்டவர்களுடைய தர்ஷனாத்து மோச்சையன்னு, அப்படிப்பட்டவர்களுடைய பார்வையிலிருந்து என்னை நீ விடுவிக்க வேண்டும். அதாவது அவர்களுடைய பார்வையிலே நான் அகப்படாதபடி நீ பண்ண வேணும். அதுக்கு மேலே அது அவர்களுடைய பார்வை திருஷ்டி விஷம் போல, என்னால் அடியவர்களுடைய பார்வை அது எப்படி இருக்கிறதுனா அமிர்த முகானாம் இவ, அப்படியே அமிர்தம் போல இருக்கிறதாம். அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் எல்லாம் அப்படியே அமிர்தமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அச்சுத பக்தானாம், அப்படிப்பட்ட பக்தர்கள் இருக்கிறார்களே, அவர்களிடத்திலே கமய என்னை நீ செலுத்துவாயாக என்று சொல்லுகிறார். அது என்ன சொல்லுகிறார்? அப்படி நயனாசாரம், அந்த அடியார்களுடைய நயன ஆசாரம், அடியவர்களுடைய கட்டாட்சத்தினுடைய பெருக்கு, அது மாம் கமய என்னை அடையும்படியாக நீ செய் என்கிறார். எல்லாம் எம்பெருமான் செய்தால்தான் உண்டே தவிர வேறொன்று இல்லையே. கீழே கூட நாம் பார்த்த ஸ்லோகத்திலேயே கூட என்ன தெரிவித்தார்? நமக்காக எம்பெருமான் தான் எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது ஸ்வயம் பத்தியம் சேவஸ்வ என்று கீழே 93வது ஸ்லோகத்திலே அருளி செய்தார் அல்லவா. அதாவது எப்படி ஒரு தாயானவள் குழந்தைக்கு நோய் தீர்ப்பதற்காக தான் குடிநீர் அருந்தி மருந்தை அருந்தி அதை தன்னுடைய முலைப்பால் வழியாக குழந்தைக்கு கொடுக்கிறாளோ, அதாவது என்ன அர்த்தம்? குழந்தை எதுவும் செய்யாது, குழந்தைக்கு வேண்டியதை தாய் தான் செய்கிறாள். அதுபோல நாம் எதுவும் செய்ய முடியாது, நமக்காக எல்லாம் எம்பெருமான் தான் செய்ய வேண்டும் என்கிற கருத்தை நாம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இடத்திலேயும் எப்படி அருளி செய்கிறார் என்னால் நீயே செய் என்று சொல்லுகிறார். அவனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? இப்படி நான் கண்டவர்களுடைய பார்வையிலேயும் நான் விழாதபடிக்கு கடைசியில் எப்படி இருக்க வேண்டும்? உன்னுடைய, அதாவது உன்னுடைய அடியவர்களுடைய அந்த கட்டாட்சத்திலே நான் இலக்காக, அந்த அடியவர்களுடைய கட்டாட்சத்தினுடைய பெருக்கானது என் மீது விழும்படியாக நீ செய்தருள வேணும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் மற்றவர்களுடைய பார்வையிலே பட்டால் அவர்கள் நம்மை தங்கள் வழிக்கு இழுத்து சென்றாலும் சென்று விடுவார்கள் அல்லவா. அதனால் அவர்களுடைய பார்வையில் எல்லாம் என்னை நெஞ்சு செல்லவே கூடாது, அவளிடத்தில் நான் பார்வையில் அகப்படவே கூடாது நான். ஆனால் அமிர்த முகானாம் பக்தானாம், அப்படியே அமுதத்தை பொழிகின்ற, அதாவது அவர்கள் சொல்லுகிற திருவாக்கெல்லாம் அமிர்தமாயே இருக்குமாம். அப்படிப்பட்ட அடியவர்களுடைய நயன ஆசாரம், நயனாசாரம் என்னால் கட்டாட்சத்தினுடைய பெருக்கு, அது மாம்கமய என்னிடத்திலே வந்து விழும்படியாக நீ செய் என்று அந்த எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். ஆக நாம் அடியவர்களுடைய கட்டாட்சத்திற்கு இலக்காக வேணுமானால் அதையும் எம்பெருமானுடைய அருளாலே தானே பெற முடியும். அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம்
ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமாதிரு முனிமானசவாசினே சர்வலோகநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ